எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழச்சீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஜப்பானில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீடு எப்படி இருக்கும், என்னென்ன வசதிகள்லாம் இருக்கும், அப்புறம் எவ்வளோ ரெண்ட்டு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஆர் ஏஜென்சியோட அப்பார்ட்மெண்ட். யூஆர் அப்படின்னு சொன்னோன்னா அர்பன் ரெனேசன்ஸ் ஏஜென்சி. இது ஒரு செமி பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 பில்டிங் இருக்குது. டோட்டலாக 631 வீடுகள் இருக்குது. வீடுகளோட டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1LDK, 2LDK, 2DK அப்புறம் 3DK ஹவுசஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3DK அண்டு 1LDK ஹவுஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ 2 பக்கமும் போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ். நமக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இதில் தான் போடுவாங்க. இந்த நம்பர் 2 பில்டிங்கில் இங்கே 3 லிஃப்ட் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் 3 லிஃப்ட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு லிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டு 8th ஃப்ளோர் வரைக்கும் போகும். அடுத்து மீதி இருக்கிற 2 லிஃப்ட் 7th ஃப்ளோர் வரைக்கும் நிற்காது. 8th ஃப்ளோர்லேருந்து 14th ஃப்ளோர் வரைக்கும் போகும். அப்புறம் இங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டில் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் வேக்கண்ட்டான வீடுகள் எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம 6th ஃப்ளோர் வந்துட்டோம். நம்ம இப்போ அந்த வீட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற சில திங்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு போகலாம். இங்கே தான் கேஸ் அண்டு வாட்டர் பைப்லைனோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட மீட்டர்ஸும் இங்கே தான் இருக்குது. இது நம்மளோட எலக்ட்ரிக் மீட்டர். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது காலிங் பெல் ஸ்விட்ச். இந்த கதவில் ஒரு ஹோல் இருக்குது. இதில் தான் நம்மளோட யூட்டிலிட்டி பில்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட பார்சல் ஏதாவது நம்ம வீட்டில் இல்லைன்னா அன்டெலிவரி நோட்டீஸ் எல்லாமே இதில் தான் போடுவாங்க. வாங்க வீட்டுக்குள்ளார போகலாம். எலக்ட்ரிசிட்டி ஆஃபில் இருக்கிறதுனால வீடு கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்விட்சை எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கதவுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் தான். இப்போ நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ லைட் எரியுது. அப்புறம் இந்த பாக்ஸில் தான் வெளியேருந்து போடுற லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். என்ட்ரு ஆன உடனே ரைட் சைடில் இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஷூ ரேக் வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு சார்ஜிங் போட்டு கூட கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் ஃப்ளோர்ஸ் உடனாக தான் இருக்கும். வாங்க இந்த கதவை திறந்து நம்ம வீட்டுக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளார வந்துட்டோம். இந்த அப்பார்ட்மெண்ட் 3DK அப்பார்ட்மெண்ட். அப்படின்னா 3 ரூம்ஸ், டைனிங் ப்ளஸ் கிச்சன். நமக்கு நேராக ஒரு ரூம் இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் 2 ரூம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிச்சன். அப்புறம் லெஃப்ட் சைடில் பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம முதல்ல கிச்சன்லேருந்து பார்க்கலாம். யூஆர் அப்பார்ட்மெண்ட்டில் கிச்சன் எல்லாமே இந்த மாடலில் தான் இருக்கும். சிங்க்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டேப்பில் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் ரெண்டுமே வரும். ஹாட் வாட்டர் கண்ட்ரோல்ஸ் பாத்ரூமில் இருக்குது. நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அது நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஸ்டவ் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வாங்கிக்கணும். அடுத்து எக்ஸாஸ்டிங் ஃபேன் மேலே இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது லேம்போட ஸ்விட்ச் அண்ட் ரைட் சைடில் எக்ஸாஸ்டிங் ஃபேனோட ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபைலில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற திங்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்புறம் பேட்ரி கேஸ் ஸ்டவ்க்கு யூஸ் பண்ணுவோம். லைட்டர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக் தான். அடுத்து சிங்குக்கு கீழேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நம்ம வெசல்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்புறம் ஜப்பானில் கேஸ் ஸ்டவ் கூட எப்போவுமே கிரில் அட்டாச்சாக தான் இருக்கும். கேஸ் ஸ்டவ்க்கு கீழேயும் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் நம்ம திங்ஸ் வச்சுக்க முடியும். பக்கத்துலேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலேயே கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம திங்ஸ் நிறையவே வச்சுக்க முடியும். அடுத்து கிச்சன் பக்கத்தில் இருக்கிற இந்த விண்டோ நம்ம குக் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் 2 கபோர்ட் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழேயும். இங்கேயும் நம்ம திங்ஸ் நிறையவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நம்ம கிச்சனை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ரூமை பார்க்கலாம்.
இந்த ரூமை வந்து நம்ம கிட்ஸ் ரூம் இல்லைன்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் ரூமாக கூட வந்து யூஸ் பண்ண முடியும். ரூமில் அந்த எண்டில் வந்து டிவி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குது. மேலே லைட்டோட ஸ்விட்ச். மேலே வந்து ஸ்மோக் டிடெக்டரும் இங்கே இருக்குது. இந்த விண்டோ வந்து வராண்டா ஃபேஸிங். நம்ம ஏர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நெட் டோரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் ஒரு கபோர்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணாத திங்ஸ் வந்து மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கீழே வந்து ஹேங்கிங் ராடும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம க்ளோத்ஸ் கூட இங்கே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரூம் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் யாராவது காலிங் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இங்கே தான் சவுண்ட் கேட்கும். நம்ம இந்த ரிசீவரை எடுத்து பேசிட்டு கதவு ஓப்பன் பண்ணலாமா இல்லையா அப்படின்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டைனிங் ஸ்பேஸில் ஒரு பெரிய ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம திங்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம பூஜை ரூமாக கூட வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த கபோர்டுக்கு பக்கத்தில் இனி ஒரு ரூம் வந்து இருக்குது. இந்த ரூமை பார்க்கலாம். வாங்க உள்ளார போகலாம். இந்த ரூமை தத்தாமி ரூம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ் ஸ்டைல் ரூம், வாஷிட்ஸு அப்படிம்பாங்க. இந்த தத்தாமி ஃப்ளோரிங் பார்த்தோன்னா நம்ம ஊர் கோரப்பாய் மாதிரி தான், பட் வந்து திக்காக இருக்கும். இதை வந்து உடன் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் ஹவுசஸில் இந்த ரூமை வந்து டீ ரூமாகவும் டைனிங் ரூமாகவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இவங்க வந்து இது பெட்ரூமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தத்தாமி ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா, கோடை காலத்தில் கொஞ்சம் குளிராகவும் வின்டரில் வந்து கொஞ்சம் வார்மாகவும் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் வந்து நம்மளை மாதிரி கட்டில்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சாஃப்டான மேட்ரஸ் வந்து கீழே விரித்து வந்து படுப்பாங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த மேட்ரஸை வந்து ஃபோல்ட் பண்ணி கபோர்டுக்குள்ளார வந்து வச்சுருவாங்க. இந்த கபோர்டை வந்து ஒசீரே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வந்து இந்த கபோர்டை வந்து க்ளோத்ஸ் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்லேயே இந்த கபோர்டு தான் வந்து கொஞ்சம் பெரிய கபோர்டாக இருக்கும். அடுத்து இந்த ரூம்லையும் டிவி போட்டு சார்ஜிங் போட்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் ஏசி வேணும்னு சொன்னால் நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பால்கனி பார்க்கலாம். இந்த வீட்டோட பால்கனி வந்து கோல்ஃப் கோர்ஸ் ஃபேஸ் பண்ணி இருக்குது. பால்கனி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அடுத்து கீழே வந்து கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. நம்ம கார் பார்க் பண்ணணுன்னா மந்த்லி வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து பே பண்ணணும். நம்ம 2 ரூம் வந்து பார்த்துட்டோம். இப்போ 3ஆவதாக இருக்கிற இன்னொரு ரூமையும் வந்து பார்த்துடலாம். இந்த ரூமில் வந்து இந்த யூஆர் அப்பார்ட்மெண்ட்டே ஒரு ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் அந்த ரூம் மாதிரியே வந்துட்டு கோல்ஃப் கோர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வீட்லேயும் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து 3 இயர்ஸ் முன்னாடி சேஞ்ச் பண்ணாங்க. டபுள் கிளாஸ் சவுண்ட் ப்ரூஃப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். அதனால் வெளியே இருந்து வர்ற சவுண்டு எதுவுமே நமக்கு வந்து கேட்காது. அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ரூம்லையும் டிவி போர்ட், சார்ஜிங் போர்ட்ஸ், அடுத்து ஸ்மோக் டிடெக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரூமில் ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டில் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸஸில் நம்ம க்ளோத்ஸ், அதுக்கப்புறம் வேறு திங்ஸ் கூட வந்து வச்சுக்க முடியும். அவ்வளோவா யூஸ் பண்ணாத சூட்கேஸ் எல்லாம் மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா ரூம்ஸையும் பார்த்துட்டோம். கடைசியாக வந்து நம்ம டாய்லெட் பாத்ரூம்ஸை பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ண உடனே முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் கீழே ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. மேலே மிரர், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பேஸ்ட், ப்ரஷ் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். வாங்க நம்ம வந்து டாய்லெட்டை பார்க்கலாம். இங்கே வந்து டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாய்லெட்க்கு லெஃப்ட் சைட் பார்த்தோன்னு சொன்னோன்னா டிஷ்யூ ஹோல்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அந்த க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் டாய்லெட் மேலே வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மேலே வந்து ஒரு எக்ஸாஸ்டிங் ஃபேனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே தான் டாய்லெட் அண்ட் பாத்ரூம்ஸோட ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து நம்ம வந்து பாத்ரூமை பார்க்கலாம். பாத்ரூமும் சின்னதாக தான் இருக்கும். பாத்ரூமில் ஷவர் ப்ளஸ் பாத்டப் கொடுத்துருக்காங்க. ஜாப்பனீஸ் வந்து டெய்லியுமே வந்து பாத்டப் யூஸ் பண்ணுறதுனால எல்லா வீட்லேயுமே வந்து பாத்டப் வந்து அட்டாச்சாக தான் இருக்கும்.
அடுத்து ஹாட் வாட்டருக்கு நம்ம வந்து இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். வந்து இங்கே விண்டோவும் வந்து இருக்குது. நம்ம ஏர் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி கூட வச்சுக்க முடியும். வந்து நம்ம பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு 3DK ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்து வந்து நம்ம 1LDK ஹவுஸை பற்றி பார்க்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 4th ஃப்ளோரில் இருக்குது. நம்ம வந்து இப்போ 4th ஃப்ளோர் வந்துட்டோம். இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1LDK அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ரூம், அதுக்கப்புறம் வந்துட்டு டைனிங் அண்ட் கிச்சன் வந்து இருக்கும். அடுத்து வந்து கிச்சன் வந்து அந்த வீடு மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. செட்டப் வந்து சேமாக தான் இருக்கும். கேஸ் சப்ளை வந்து இங்கே பைப்லைனில் தான் வரும். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் 2011 எர்த்குவேக் அப்போ மாத்திரம் தான் வந்து கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. இந்த அப்பார்ட்மெண்ட்டை ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிளான்ஸ் மாத்திரம் பார்த்துக்கலாம். அடுத்து இது வந்து தத்தாமி ரூம். நம்ம அந்த வீட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இருக்கும். நோ சேஞ்சஸ். அடுத்து இந்த வீட்டு பால்கனியும் கோல்ஃப் கோர்ஸ் ஃபேஸிங் தான். அடுத்து லிவிங் ரூமில் பார்த்தோன்னு சொன்னோன்னா இங்கேயும் வந்து டிவி போர்ட், சார்ஜிங் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மோக் டிடெக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாய்லெட் பாத்ரூம் பார்த்தோன்னு சொன்னோன்னா சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த யூஆர் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் ஒரே ஒரு டாய்லெட், ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். இந்த வீட்டையும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். வீட்டோட பிளான் அண்டு ரெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேப்பரில் இருக்குது. 1LDK அப்பார்ட்மெண்ட்டோட மந்த்லி ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா 96,900. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து 3,800 பெர் மந்த். டோட்டலாக வந்து 1,07,000 வந்து வருது. அடுத்து 3DK அப்பார்ட்மெண்ட்டோட பிளான் பேப்பர் வந்து என்கிட்ட இல்லை. பட் ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா 3DK அப்பார்ட்மெண்ட்டுக்கு மந்த்லி 1,18,000 yen. அடுத்து மெயின்டெனன்ஸ் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் 3,800 yen. டோட்டலாக பார்த்தோன்னு சொன்னோன்னா 1,21,800 yen வந்து வருது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா 2 பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டென்னிஸ் கோர்ட், கார் பார்க்கிங் வந்து 3 இருக்குது, சைக்கிள் பார்க்கிங்கும் வந்து 3 இருக்குது. இதெல்லாம் போக வந்து கம்யூனிட்டி ஹால் இருக்குது. நம்ம பர்த்டே பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் கெட் டுகெதர், இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து கம்யூனிட்டி ஹாலை வந்துட்டு புக் பண்ணலாம். சார்ஜ் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அவர்லி வந்து ஒரு 300 yen வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வரும். அப்புறம் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னோன்னா நம்ம கார்பேஜ் வந்து எப்போ வேணும்னாலும் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் பர்டிகுலர் டேட்டில் தான் வந்து நம்ம கார்பேஜ் வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும். இங்கே அந்த பிரச்சனை வந்து கிடையாது. கார்பேஜ் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 ஏரியா இருக்குது. 2 பக்கமுமே இந்த பில்டிங்கில் வந்துட்டு அந்த பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக நம்ம டெய்லி வந்துட்டு கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாம் போடுறதுக்கு வந்துட்டு அந்தந்த ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. அங்கேருந்து நம்ம போட்டோன்னு சொன்னோன்னா பில்டிங் கீழே வரைக்கும் வந்து போயிடும். இப்போ உங்களுக்கு ஜப்பானில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.